அனைவரும் வணக்கம். நான் உங்கள் சிவாஜி பேசுகின்றேன். மாண்புமிகு அமைச்சருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவருக்கு பார்த்தீங்கன்னா ஊழல் செஞ்சதுக்காக நீதிமன்றம் 3 ஆண்டு சிறை தண்டனை வழங்கியிருக்கு. இந்த தண்டனை பத்தாது. ஏன்னா இவங்க மக்களை நல்வழிப்படுத்தக்கூடியவங்க, மக்களுக்காக சேவை செய்தவங்க, மக்களுக்காக சேவை செய்ய சொல்லி போட்டு வாக்கு வாங்கி அமைச்சராகுதாங்க, எம்எல்ஏவாகி அமைச்சராகுதாங்க. இந்திய அரசியல் சாசன சட்டம் எதுக்கு இந்த எம்எல்ஏ எம்பியெல்லாம் தேர்ந்தெடுக்க சொல்லுது? மக்களுக்கு சேவை செய்ய தேர்ந்தெடுக்க சொல்லுது. மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவனே திருடனா, அப்போ மக்கள் என்ன பண்ணுவான்? மக்கள் வறுமையில் தான் பாதிக்கப்படும். மக்களுக்கு ஒதுக்கக்கூடிய திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரல. அந்த மக்களுக்கு அந்த திட்டங்கள் சேராம இருக்க போய் தான் வறுமை, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எல்லாமே நடக்கான என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு ஒதுக்கக்கூடிய திட்டங்களை இந்த அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் திருடி தின்ன போய் தான் இது போன்ற செயல்கள் நடக்குது. இதுக்கு அரசு அதிகாரிகளும் உடந்த, புரியுதுங்களா? அரசு அதிகாரி துணை இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதனால பொன்முடியை மட்டும் தண்டிச்சு பயன் இல்லை. அது சார்ந்த அரசு துறையில் இருக்கக்கூடிய இவன் கலெக்டராக இருக்கட்டும், இவன் மாவட்ட எஸ்பியாக இருக்கட்டும், எல்லா பேரையும் இதில் குற்றவாளியாக சேர்க்கணும். புரியுதுங்களா? ஒரு அமைச்சர் தனியாக போயிட்டு தப்பு செய்ய முடியாது. அதுக்கு அரசு அதிகாரி துணையோட தான் தப்பு செய்ய முடியும். அதனால அத்தனை பேர்த்தையும் கைது செஞ்சு எல்லாத்துக்கும் தூக்கு தண்டனை வழங்கணும். பொதுல தூக்கில் போடுங்க. புரியுதுங்களா? சாதாரண மக்களுக்கு வழங்கக்கூடிய தண்டனை வழங்கக்கூடாது. சாதாரண மக்கள் அப்படின்னா இப்போ நான் சாதாரண மக்கள், நான் எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆகலை. நான் சாதாரண மக்கள். நான் ஒரு இடத்த திருடினாலோ இல்லை ஊழல் செஞ்சாலோ இல்லை சீட்டிங் பண்ணாலோ ஏதோ ஏமாத்தினாலோ எனக்கு சாதாரண தண்டனை தான் எனக்கான தண்டனையாக இருக்குது. இப்போ உள்ள சட்டத்தில் எனக்கு நான் தண்டனை இருக்குது. ஆனால் அரசியல்வாதிகள் அரசியல் தவறு செய்யும் போது அவங்க மக்களை காக்கக்கூடிய ஒரு காவலர்கள் அவங்களுக்கு தண்டனையை கடுமையாக்கணும். அதாவது கடைநிலை ஊழியர் இப்போ ஒரு அலுவலகத்தில் பியூனா வேலை செய்யணும் அப்படின்னா அவனுக்கு குறைஞ்சபட்சம் 5 வருஷம் தண்டனை கொடுக்கணும். ஊழல் செஞ்சான் அப்படின்னா, அரசு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தான் அப்படின்னா அவனுக்கு குறைஞ்சபட்சம் 5 வருஷம் தண்டனை கொடுக்கணும். 5 வருஷத்துல இருந்து அவன் பதவிக்கு ஏற்ற மாதிரி மாறுபடணும். புரியுதுங்களா? அதுக்கடுத்து அந்த அதிகாரி, அதுக்கடுத்து மேலதிகாரி, எம்எல்ஏ, அமைச்சர், முதலமைச்சர், பிரதமர், இப்படி எல்லாரும் பார்த்தீங்கன்னா தண்டனை கடுமையாகணும். இவனுக்கு 5 வருஷம்னா அவனுக்கு 10 வருஷம், அவனுக்கு 15 வருஷம். இவன் 5000 லஞ்சம் 5000 லஞ்சம் வாங்குறான் அப்படின்னா அவனுக்கு 50,000 விதிக்கணும். இவன் 1 கோடியா ஊழல் பண்ணா அப்படின்னா அவனுக்கு 50 கோடி தான் இது பண்ணணும். இல்லை அப்படின்னா சொத்தை ஃபுல்லாக அவனோட சொத்தை முழுக்க நம்ம சீஸ் பண்ணிடணும். சீஸ் பண்ணிட்டு இருக்கிறதுல பிடிங்கிட்டு அவன் ஜெயிலு தூக்கி அடைச்சிடணும். இப்படி பண்ணாதான் நாட்டை சரிப்படுத்த முடியும். நாட்டில் எங்கே தான் ஊழல் தலை தூக்கி ஆடுது. இந்த ஊழல் தான் வறுமை காரணம். இந்த ஊழலால் தான் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நக்சலைட்டுகள், மாவோயிஸ்டுகள் இந்த மாதிரி ஆட்கள்லாம் தொடங்குதாங்க. தீவிரவாத அமைப்பெல்லாம் ஏன் தொடங்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அமைச்சர்கள் அவங்க செய்யக்கூடிய திட்டங்கள் சரியா போகாதனால, ஊழல் செய்யறதுனால தான் இந்த மாதிரி இந்த மக்கள்லேருந்து தீவிரவாதி உருவாகுதான். நான் தான் நாளைக்கு தீவிரவாதியாக உருவாகுவேன். புரியுதுங்களா? மக்களுக்காக கத்தி பார்ப்பேன். கடைசியில் பார்த்தா இந்த மக்களுக்காக நான் அரசாங்கத்திட்ட கோரிக்கை முன்வைக்கும் போது செவி சாய்க்காத போது கடைசியில் என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா துப்பாக்கி தூக்கிடுதான். கடைசியில் இன்னும் போட்டு தெளியலான்னு சொல்லி போட்டு தெளிதாங்க. இதுதான் மாவோயிஸ்ட் நக்சலைட்டுகள் இவங்க தான், வேற யாரும் கிடையாது. மக்கள்லேருந்து உருவாதான் தான். மக்களுக்காக போராடக்கூடிய போராளி என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, ஜனநாயகத்தின் பாதையை நம்பாம இவங்களை ஜனநாயகத்தின் வெளியே திருத்த முடியாது. அதனால இவங்க ஆயுத வழி மூலியமா தான் திருத்த முடியுன்ற ஒரு நோக்கத்தில் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆயுதத்தை கையில தூக்கிடுறாங்க. ஒரு தீவிரவாதி உருவாகிறதுக்கும், ஒரு நக்சலைட் உருவாகிறதுக்கும், ஒரு மாவோயிஸ்ட் உருவாகிறதுக்கும், ஒரு பயங்கரவாதி உருவாகிறதுக்கும் காரணம் எனக்கு அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் தான். அதனால அரசு அதிகாரிகளுக்கு தண்டனையை கடுமையாக்காம ஒன்றும் செய்ய முடியாது. அதனால பாத்தீங்கன்னா அரசு பாடத்தை கற்பிக்கக்கூடிய விதமாக என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா, பொன்முடி அவர்களை தூக்கில் போடணும். இதை புதிய பாதம் ஒரு கோரிக்கையா வைக்குது.